நீங்கள் உங்களுடைய கட்சியுடைய கொள்கையை நாளைக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் நாளைக்கு பெண்களுக்கும் சம உரிமைங்கிறீங்க. பெண்களுக்கு உங்கள் வீட்டில் இது நம்மளே 1 இயருக்கு முன்னாடியே அந்த மாநாடு நடந்தப்பவே நம்ம ஜாம்பவான்லேயே கேட்டோம், பேசியிருக்கோம் வரல. அப்போ நீங்களே ஆமாம், யாருமே சொல்லலை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கதே மறந்துட்டாங்க. நம்ம கேட்டோம், இசை நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிட்டு வருவீங்க, ஆனால் இப்போ நாளைக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனைவி எங்கே அப்படின்னு நம்ம கேட்டப்போ அப்பயே சொன்னால் அவங்க அக்ரெசிவாக இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில் கூட சங்கீதா அவர்கள் களமிறங்குவார்கள்னு சொன்னோம்ல, இப்போ அதுதானே நடக்குது. நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் மேடை ஏறி பேசுகிறீங்களே, ஆனால் வீட்டுக்குள்ளார உங்கள் லட்சணம் என்ன? அவங்க சொல்கிறத நீங்கள் நாளைக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணீங்க, அடிதடிக்கு உள்ளாக்குனீங்க, என்னை அடிச்சிங்க போனீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு என்ன அஞ்சலி அம்மாளையும் வேலு நாச்சியாரையும் பெண்களை மதிக்கிறேன்னு சொல்கிற ஒரு வீட்டில் பண்ணுற வேலையாது? இதுதானே நம்ம கேட்க வேண்டும். அவங்க தொடர்ச்சியாக 2021 ஏப்ரல் மாதத்தில் எனக்கு இந்த நடிகையுடன் இருந்த தொடர்பு தெரிந்தது. அந்த நடிகையை வந்து விட்டுட்டு வந்துடுங்க, அது பேச்சை குறைங்கன்னு நாளைக்கு நாங்கள் பேசணும். அப்போயே அதுலேயே மென்ஷன் பண்ணுறாங்க 2022க்கு அப்புறம் செப்டம்பரில் மறுபடியும் வேணவே வேணாம் நீ நானும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற பேசின சமயத்தில் இவர் அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ண இஷ்யூவை பண்ணிவிட்டு அமிக்கபிளாக பேசிட்டு நாங்கள் எல்லாம் செட்டில் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு நாளைக்கு சத்தியம் பண்ணார். மீண்டும் மீண்டும் அவங்க நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ கூட த்ரிஷா வந்து ஏதோ ஸ்பெயின் நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த டிவிக்கு ஃபிளாக் மாதிரியே ஒரு ஸ்பெயின் ஃபிளாக் போட்டுச்சு, ஞாபகம் இருக்குதா? ஒரு ஃபோட்டோ போட்டு அதே வேலை பார்த்துச்சு. வேற ஏதோ ஒரு இடத்துல இவர் ஏதோ த்ரிஷான்னு சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. இல்லை நான் தான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எதுக்கு நம்ம கம்பளி போட்டு மறைக்கணுங்கிறேன். இப்போ இருக்கிறது பேசும் பொருளாக இருக்கிறது 2 நடிகை தான், ஒன்று கீர்த்தி சுரேஷ், இன்னொன்று த்ரிஷா. இதுதான் நாளைக்கு இவர்கிட்ட இருக்கிற கான்டாக்ட் சோர்ஸ். இது வெளியில் எல்லா மீடியாக்கள்லையும் எக்ஸ்போஸ் ஆனது ஊர் அறிஞ்ச விஷயம் தான். அவரே வெளிப்படையாக நாளைக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறப்ப நாளைக்கு சங்கீதா சொல்கிறதுக்கு யோசிக்கலாம், நான் ஏன் சொல்லாமல் இருக்கணும்? கோர்ட்டுக்குள்ளார நாளைக்கு அப்படியும் தேவைப்பட்டால் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, வெளில சுற்றினது, எல்லா ஆவணங்களையும் நான் ஒப்படைக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி, அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் சொல்லாமல் இருக்கணும்?